ஸ்டேயிங் அட் மதுரை ரெசிடென்சி. ரூம் டூர் காமிக்கிறேன். நல்லா இருக்கு, டீசென்ட் ஹோட்டலாக இருக்குது. வெரி நியர் த ரயில்வே ஸ்டேஷன், வெரி நியர் த டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் அண்ட் மார்க்கெட், ஷாப்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. அண்ட் ஹோட்டல் இஸ் ஆல்சோ வெரி டீசென்ட். இப்போ ரூம் டூர் காமிக்கிறேன். யூ ஹாவ் அ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஹியர் with essentials provided. காஃபி டீ கூரியர் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் அ டிவி, அப்புறம் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க மாட்டிக்கிறதுக்கு. அண்ட் ஹாட்டு அண்ட் அ வெரி டீசென்ட் பாத்ரூம். ஸ்மால் அண்ட் காம்பேக்டாக நல்லா இருக்குது. ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, நீட்டாக க்ளீனாக இருக்குது. வெரி டீசென்ட் ஹோட்டல், வெரி நியர் த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2 minutes கூட இல்லை, பை வாக்கே ரீச் ஆகிடலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் மீனாட்சி அம்மன் டெம்பிளும் பக்கத்தில் தான் இருக்குது. வெரி டீசென்ட் ஹோட்டல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மதுரை ரெசிடென்சியில் ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. மதுரை ரெசிடென்சி வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப நியரர் டு ரயில்வே ஸ்டேஷன். மதுரை ரயில்வே ஸ்டேஷன், மதுரை பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்குமே நியர்பையாக இருந்தது. ஸோ நான் இங்கே 2 nights and 3 days ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் புக் பண்ணும்போதே இங்கே வந்து பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பஃபே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்றதான் இப்போ உங்களுக்கு இந்த காட்ட போகிறேன். இதில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த பிளேஸ், ஆம்பியன்ஸ், அந்த ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது ஒரு நாள் இருந்த ஃபுட் வெரைட்டி அடுத்த நாள் ரிப்பீட் பண்ணலாங்க. நிறையா வெரைட்டிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லா நாளும் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங் 7 o'clock. ஸோ மார்னிங் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரூம்லேயே ஒரு கப் ஆஃப் காஃபி, 2 cups ஆஃப் காஃபி ஆர்டர் பண்ணி நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மண்டபம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அந்த இடத்துல தான் இருந்தது. அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருந்தது, ஃபஸ்ட்டு டே நான் என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறேன். இட்லி, பொங்கல் இருந்தது. பொங்கல் வாஸ் எக்ஸலண்ட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் உப்மா இருந்தது, சட்னி, கோகனட் சட்னி இருந்தது, அதுக்கப்புறம் ஆனியன் சட்னி, கார சட்னி இருந்தது, அப்புறம் புதினா சட்னி இருந்தது, சாம்பார் இருந்தது. சாம்பார் கூட 2 நாளும் வேறு வேறு காய்கள் போட்டு, வெஜிடபிள்ஸ் வேறு வேறு போட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேசரி இருந்தது. ஃபஸ்ட்டு டே கேரட் யூஸ் பண்ணி ஒரு பண்ணியிருந்தாங்க. செகண்ட் டே வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்வீட். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரெட், பட்டர், ஜாம் அந்த இது இருந்தது. அதுக்கப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் இருந்தது. கட் ஃப்ரூட்ஸில் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதாவது பப்பாயா, வாட்டர்மெலன், பைனாப்பிள் இதெல்லாம் போட்டு நிறையா இருந்தது. அது ஒரு கப்பு சாப்பிட்டோம். நாங்கள் வந்து இட்லி எடுத்துட்டோம், கேசரி ஸ்வீட் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார் அதெல்லாம் எடுத்துட்டோம். பொங்கல் நான் சொன்ன மாதிரி பொங்கல் வாஸ் எக்ஸலண்ட். வடை வந்து ரொம்ப ஆசமாக இருந்தது. ஆக்சுவலாக இட்லி வந்து இங்கே விட எனக்கு வந்து மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டில் தான் பிடிச்சிருந்தது. மதுரைக்கு இட்லிக்கு ஃபேமஸ் இல்லையா, ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான். பட் இட் வாஸ் நாட் பேட். ஸோ அது அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காஃபி, டீ ரெண்டுமே இருந்தது. நான் வந்து காஃபி எடுத்துகிட்டேன், எங்கள் அம்மா டீ சாப்பிட்டாங்க. ரெண்டுமே நல்லா இருந்ததுங்க. ரெண்டுமே டேஸ்ட் வாஸ் சூப்பர். அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ்லாமும் இருந்தது. நாங்கள் வந்து டீ, காஃபி தான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா டீயும், நான் காஃபி சாப்பிட்டேன். ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட் டே மெனு. ஸோ மண்டபம் ரெஸ்டாரண்ட்டில் நான் இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உடன் ஸ்பூன்ஸ், உடன் ஸ்பேட்டுலாஸ் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வாலில். அதை தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா பென்சில் ஸ்கெட்சிங்ஸ்,
அப்புறம் நிறைய போர்ட்ரேட்ஸ், பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது நிறையா. கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் நல்லா இருந்தது ஆம்பியன்ஸ்க்கு வந்து. அப்புறம் ஒரு செக்ஷன் வந்து ஒரு பேம்பூ பார்ட்டிஷன் கொடுத்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. ரிசப்ஷன் காட்டியிருப்பேன் அப்புறம் ஃப்யூச்சரில் பாருங்கள். அங்கேயும் ஆர்டிஸ்டிக்காக நல்லா அந்த பெயிண்டிங் நல்லா இருந்தது. பேக்ட்ராப்பு. ஸோ இங்கேயும் இந்த மண்டபம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இடத்துலையும் நிறையா பெயிண்டிங்ஸ் அண்ட் அந்த டெக்கரேஷனே ஒரு ஆர்டிஸ்டிக் டச்சோடு இருந்தது. ஸோ ஃபுட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபுட் விச் வாஸ் ஆசம் வித் அன் ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் ஆஃப் டெக்கார்டு சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஆடட் போனஸ். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும் அந்த ஆர்டிஸ்டிக் பார்த்த உடனே. நல்லா இருந்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு டே பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அடுத்த நாள் செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தோம்னா ஆஸ் யூஷுவல் இட்லி இருந்தது. வி ஹேட் இடியாப்பம். இடியாப்பமும் தேங்காய் பாலும் இருந்தது. ஸோ அது அவசமாக இருந்தது. இட்லி வடை ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் அன்றைக்கி பைனாப்பிள் கேசரி வச்சுருந்தாங்க. எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருந்தது பைனாப்பிள் கேசரி. ஆஸ் யூஷுவல் பொங்கல் வாஸ் எக்ஸலண்ட். ப்ரெட் பட்டர் ஜாம் அதெல்லாமும் ஆஸ் யூஷுவலாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் காஃபி டீ, ஜூஸ் எடுத்துக்கிறவங்க ஜூஸு, காஃபி டீ. ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்தது. ஃபுட் டேஸ்ட்டு குறைய சொல்ல முடியாது, திருப்திகரமாக இருந்தது. ஸோ இதுதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தால் மண்டபம் ரெஸ்டாரண்ட் போட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சரௌண்டிங்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த எப்படி டெக்கார் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் பெரிய ஹாலுங்க. அண்ட் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கே. ஒரு மாதிரி மார்னிங் டு ஸ்டார்ட் த பிரேக்ஃபாஸ்ட் வித் திஸ் சரௌண்டிங் வாஸ் எக்ஸலண்ட். த டே வாஸ் குட், ஸ்டார்டிங் வாஸ் குட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே நான் போகலான்னா, ஏன்னா பிகாஸ் நான் வெளியில் மதுரையை சுற்றி பார்க்கறதுக்கு வெளில போயிட்டதுனால நான் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து டின்னர் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். அங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ ஆஃப் அந்த மதுரை மீனாட்சி டெம்பிளோட கோபுரம் இங்கேருந்து தெரியும். அந்த மாதிரி இருந்தது. நல்ல வியூ பாயிண்ட்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் டேஸ்ட் பண்ணல, ஃபுட்டை ஒன்றும் டேஸ்ட் பண்ணல. பட் நைட் அங்கே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் டேவும் நான் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து செக் அவுட் பண்ணேன். ஆக்சுவலாக தேர்ட் டே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு 3 மணிக்கு ட்ரெயின், தேஜஸ் ட்ரெயின். ஸோ நான் வந்து ஒரு 2 மணிக்கெலாம் நான் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1:30, 1 o'clockலாம் வந்து நான் செக் அவுட் ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டேன். ஸோ தட் வாஸ் த திங். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் பாருங்கள். இந்த சரௌண்டிங்ஸ் அந்த நல்லா இருந்ததுங்க. மதுரை ரெசிடென்சி வாஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டே. ஒன்லி திங் செக் அவுட்டில் வந்து கொஞ்சம் அந்த டேட்டா மெயின்டெனன்ஸ்லாம் சரியாக இல்லை. பில்லிங் ப்ராசஸில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தாங்க. அதை பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டி இருந்தது. அதுதான் கொஞ்சம் தப்பாக கொஞ்சம் கேரி அவுட் பண்ணாங்க. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்புறம் அவங்க கரெக்ட் பண்ணாங்க. ஸோ இட் டுக் சம் டைம். அது ஒண்டி தானே தவிர அது ஹியூமன் எரர் ஆக்சுவலி. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆஸ் சச் இந்த சிஸ்டம், அந்த அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், கம்ஃபர்ட், ஃபுட்டோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸ், ஹாட் வாட்டர் கிடச்சது, எல்லா நாளும் ஹாட் வாட்டர் கரெக்டாக வந்தது. கிளென்லினஸ், ரூம் எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் ரூமில் வந்து கரெக்டாக பேப்பர் வந்துருச்சு. அப்புறம் டிவி, ஒரு நாள் டிவி கொஞ்சம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் சரியில்லைன்னு சொன்ன உடனே வந்து அட்டென்ட் பண்ணாங்க. உடனே அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி திஸ் ஹோட்டல் வாஸ் வெரி குட். ஐ வுட் ரெக்கமெண்ட். பிகாஸ் இது வந்து இந்த ஹோட்டலும் நல்லா இருக்குது, டீசென்ட் ஹோட்டல், ஃபுட்டும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ப்ளஸ் இது வந்து அக்சசபிலிட்டி மெயின். இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து இட் இஸ் accessible, easy access to the மதுரை மீனாட்சி டெம்பிள், easy access to the railway station. ரொம்ப பக்கத்தில், ஒரு 2 minutesல நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். மார்க்கெட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை, இதில் எல்லாம் காமிச்சிருக்கேன் நான். ஸோ பாருங்கள். இதோட பார்ட் 2ல் நான் இன்னும் கொஞ்சம் ரிசப்ஷன்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரிசப்ஷன் ஏரியா எப்படி இருக்கும் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள்.
இந்த பார்ட் 2 வீடியோவில் ரிசப்ஷன் ஏரியா, அதில் சூப்பர்ப் நான் சொன்ன மாதிரி ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும்.